எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். நான் இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.2ல் 6th சம் சொல்லித்தரேன். டிஃபரன்ஷியேட்டிங் த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் இன்ட்டு சைன் ஸ்கொயர் x பவர் 5. ஸோ இதில் வந்து காஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே எக்ஸ் க்யூப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சைன் ஸ்கொயர் அதில் வந்து எக்ஸ் பவர் 5 ஃபங்க்ஷன் இருக்கிறனால இது ரெண்டு டேர்ம் இருக்கிறனால இது யூன்னு ஒரு டேர்ம், இது வந்து வின்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான். யூவி மெத்தடுக்கு நான் அது ஃபார்முலாலேயே கொடுத்துருப்பேன். யூவிக்கு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் எப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி u dv by dx plus v du by dx இப்படியும் எழுதலாம். ஸோ யூன்ற டேர்ம் வந்து இப்போ இதில் u வந்து காஸ் ஆஃப் எக்ஸ் க்யூப்னு இருக்குது. அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண, யூ வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக எழுதிக்கலாம். u வந்து காஸ் எக்ஸ் க்யூப். ஸோ காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் cos x, காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் க்யூப்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. எக்ஸ் பவர் என்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ், இப்போ யூ டேஷ் அதாவது டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் பவர் 3. அடுத்தது எக்ஸ் க்யூபை டிஃப்ரெண்ட் எக்ஸ் பவர் என்னுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ 3x பவர் 3 மைனஸ் 1, எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை வந்து 3x ஸ்கொயர், இந்த மைனஸ் சைன்றனா ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம், சைன் ஆஃப் எக்ஸ் க்யூப். இப்போ யூ டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு விங்கிறது இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 5. ஸோ இது ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருந்தாலே இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்புறமா சைன் ஃபங்க்ஷன், அப்புறமா எக்ஸ் பவர் 5 ஃபங்க்ஷன். ஸோ சைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. ஸோ அது மாதிரி எக்ஸ் பவர் 5க்கு வந்து இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ஃபங்க்ஷன்றனால ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இது வந்து எக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வி டேஷ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்கொயர்னால் என், இந்த 2 இருக்குது. எக்ஸ் பவர் எக்ஸுன்றது இப்போ சைன் ஆஃப் எக்ஸ் பவர் 5 தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சைன் ஆஃப் எக்ஸ் பவர் 5 என் மைனஸ் 1 2 மைனஸ் 1, இந்த இடத்துல பவரில் 2 மைனஸ் 1 பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு. அடுத்தது சைன் ஃபங்க்ஷன். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ டாட் வச்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, காஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 5. அப்புறமா எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஏன்னா வரும் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ 5 எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1. ஸோ 2 மைனஸ் 1 1ன்றனால ஃபைனலாக இப்படி எழுதலாம். 2 சைன் எக்ஸ் பவர் 5 காஸ் எக்ஸ் பவர் 5 இன்ட்டு 5 மைனஸ் 1 4. ஸோ 5 எக்ஸ் பவர் 4. ஸோ ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணுறப்போ இப்போ இது ஃபுல்லாக சேர்ந்து வந்து இப்போ சைன் 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் 2xோட ஃபார்முலா வந்து நம்ம இதிலே சிம்பிளிஃபை பண்ணலாம். அது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. சைன் 2xை 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இதில் 2 இந்த இடத்துல இப்படி இருக்குது, 2 சைன் எக்ஸ் பவர் 5 காஸ் எக்ஸ் பவர் 5ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் இருந்தால் எக்ஸ், இங்கே எக்ஸ் இருந்தால் 2x. இப்போ 2 சைன் எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர்னா இந்த ஃபார்முலாவே இப்படி எழுதலாம். சைன் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 இப்படியும் எழுதலாம். இப்போ இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா இருக்கிறனால இதை வந்து சைன் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இன்ட்டு 5 எக்ஸ் பவர் 4. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த ஃபார்முலாவில் போட போகிறோம். யூ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு uv dash, u எனது cos of x cube, v dash இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். 5x பவர் 4
into sin 2x power 5 plus v வந்து sin square x power 5 u dash minus 3x square sin of x cube. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ இது என்னது 5x power 4 sin of 2x power 5 into cos x cube plus இந்த ப்ளஸ் இட்டு மைனஸ் அதனால் minus 3x square sin of x cube into sin square x power 5. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th sum. Differentiating with respect to x. Y equal to 2 root cot of x square. ஸோ இதில் வந்து ரூட் ஃபங்க்ஷன்றனால ரூட் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ்க்கு வந்து இது 1/2 ரூட் எக்ஸ். அடுத்தது காட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து இந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா n எக்ஸ் பவர் n-1. இப்போ இந்த ஒரு சம்முக்கே 3 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 2ன்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது கான்ஸ்டன்ட், அதை எதுவும் அப்படியே போட்டுக்கலாம். dy by dx equal to 2 into ரூட் ஃபங்க்ஷனால் 1/2 ரூட் எக்ஸ். ஸோ 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ காட் எக்ஸ் இருக்குது, காட் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் n இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2x. ஸோ அதை வந்து மல்டிப்ளிகேஷனில் போடணும். ஸோ இந்த 2 இங்கே கேன்சல் ஆகிட்டு இப்போ நியூமரேட்டரில் மைனஸ் 2x கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரை 1/sin ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இதில் ரூட்குள்ளே என்ன இருக்குது, காட் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால ரூட் ஆஃப் காட்டை வந்து காஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா, காஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை சைன் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைனஸ் 2x 1 2 தடவை எழுதலாம் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னால சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான், அது நியூமரேட்டரில் போய்டும். அதனால் இங்கே ஒரு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கலாம். இந்த ரூட் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்துடும், ரூட் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு டேர்மை சைன் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் சைன் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் சைன் எக்ஸ் ஸ்கொயர் 2 டேர்மாக எழுதலாம். இதை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸோ மைனஸ் 2x ரூட் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து ரூட் காஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து 2 டேர்மாக எழுத போகிறேன். ரூட் சைன் எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால சைன் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் சைன் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் சைன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் ஒன்று சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இது எதுக்கு இது எழுதணும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. இந்த பார்ட்டு இப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ ரூட்குள்ளேயே இது இருக்கிறதுனால இப்போ வந்து மைனஸ் 2x டிவைடட் பை ஒரே ரூட்குள்ளேயே எழுதலாம் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் ஸ்கொயர்னு. இப்போ இந்த டேர்ம் வந்து செப்பரேட்டாக இருக்குது சைன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ரூட் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன், இப்போ இந்த டேர்மை நான் திருப்பி எழுதுகிறேன். நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். மைனஸ் 2x டிவைடட் பை ரூட் காஸ் எக்ஸ் ஸ்கொயர்
அது ரூட்லேயே இருக்குது. இப்போது சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அடிக்கடி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 2 sin x cos x. இப்போ வந்து இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதே ஃபார்முலாவை எழுதுகிறேன். 2 sin x ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி இருந்ததுன்னா இந்த இதே ஃபார்முலாவை sin 2x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் இப்படி எழுதலாம். இப்போ 2 இந்த இடத்துல sin x ஸ்கொயர் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. 2 இல்லாதனால ஒரு 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நியூமரேட்டர் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் போத் சைட்ஸ் பை 2. இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த ஃபார்முலாவை இப்போ மாறிடும். ஸோ இப்போ என்ன இருக்கும்? இப்போ 2 root 2x. ஸோ மைனஸ் 2 root 2x கீழே என்ன ஆகும்? இது 1 by sin x ஸ்கொயரை வந்து கொசிகண்ட் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து ரூட்குள்ளே ஒரே டேர்மாக எழுதுகிறப்போ டிவைடட் பை sin 2 of x ஸ்கொயர் இப்படி எழுதலாம். சிம்பிளிஃபை ஃபார்மில் எழுதுறதுனா இப்படி எழுதலாம். ரூட்குள்ளே இப்போ இதெல்லாமே இருக்குது. ஸோ ரூட்குள்ளே இதை எழுதிக்கலாம். இது கொசிகண்ட் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லாட்டி சைன் எக்ஸ் ஸ்கொயர்னு இதை எழுதிக்கலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.